ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 25 அடியாகவும், இந்த சைடு டைமென்ஷன் 50 அடியாகவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 25க்கு 50 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் கேட் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அங்கேயே வந்து ஒரு 3 குவார்ட்டர் ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப இந்த மாதிரி ஏற மாதிரி 3 குவார்ட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே ஒரு பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது டைனிங் மட்டும் இல்லை, எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெருசாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து டைனிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஹால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அதை வந்து உள்ளே வைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு பேக் சைட் டோர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு பேக் சைட் டோர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல 2 இடத்துலையும் டோர் வச்சு இங்கே வந்து நம்ம 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு செகண்டரி பெட்ரூம், இந்த சைடு வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் எந்த இடத்துலையுமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் குறைச்சி நம்ம வந்து அட்டாச்சு டாய்லெட்டு கொடுத்துருக்கலாம். பட் வந்து கிளைண்ட் வந்து காமன் டாய்லெட் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் மட்டும் ஒரு பெருசாக வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 23 அடி 6 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து இந்த ஸ்டேர் கேஸும் வந்து வந்துடும். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து டைனிங் வந்து 14 அடி 9 இன்ச்சுக்கு 14 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சன் வந்து 8 அடி 5 இன்ச்சுக்கு 8 அடி 11 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது காமன் டாய்லெட் வந்து 8 அடி 5 இன்ச்சுக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து 11 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து 11 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா படிக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹாலுக்கு வந்து இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். டைனிங்க்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வென்டிலேட்டரும் கிச்சனுக்கு வெஸ்ட் சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைட்லேயும் சவுத் சைட்லேயும் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.